இப்போ வர 27ஆம் தேதி ஸ்ரீராம நவமி வருது மேம். அதுக்கு என்ன வழிபாடு, என்ன தீபம் ஏத்தலாம், என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க மேம். இப்போ ராமநவமினாவே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடவுள்னா ராமர். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், அதுக்கு ஒரு மிக சிறந்த இலக்கணமா எடுத்துக்காட்டா மனித குலத்துக்கே இருந்த ஒரு கடவுள் ராமபிரான். வெள்ளிக்கிழமை காலையில 9:30 10:30 மணிக்குள்ள நம்ம இந்த பூஜையை முடிக்கணும். என்னென்ன மங்கள பொருட்கள் நம்ம வாங்க போறோம், உருண்டையா செஞ்சுட்டு விளக்கு மாதிரி நடுவுல கொஞ்சம் குழியாக செய்து நெய் விட்டு தான் பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கு 2 ஏற்றணும். ஸோ இதுதான் நம்ம ராமநவமி அப்படின்னு கொண்டாடுறோம். கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல இந்த பூஜையை செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் சகல செல்வமும் நோய் நிலைகள் இல்லாமல் இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்று தாங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, வர்றவங்களுக்காக அவங்க ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி நீங்கள் குணமாகணும் சீக்கிரமானு எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமாகி சீக்கிரமாக போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். எங்கள் டாக்டர் நித்யா மேம் சித்தாவில் MD PhD முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சித்தர் வழிபாடு ஜாஸ்திங்க. இங்கே உள்ளே வந்தாலே ஒரு வைப்ரேஷன். நீங்கள் என்ன ப்ராப்ளம், கிட்னியாக இருக்கட்டும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை புதுசாகவே ஒரு ப்ராப்ளத்தை கூட நாங்கள் பார்த்தோம், அதையுமே குணப்படுத்திட்டாங்க. யாருமே குணப்படுத்த முடியாது, இது அப்படிதாங்க, இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அமிச்சவங்களையே நான் எங்கள் மேம் 4 மாதத்தில் 4 வருஷம் ப்ராப்ளத்தில் இருந்தவங்கள 4 மாதத்தில் குணமாக்குனாங்க. அதை நானே அவங்கக்கிட்ட வீடியோவில் பேசும்போது அவ்வளோ அழுதாங்க, என்கிட்ட ஆனந்த கண்ணீரே வடித்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க, எல்லாம் செக், ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் நாடி பிடிச்சே பார்த்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, கரெக்டாக உங்களுக்கு குணமாக்கிடுவாங்க. ஓகேவா? அது இங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன். அடுத்தது தாம்பரம் பிரான்ச்சில் இங்கே நியர்பை வர முடியாதவங்க, தாம்பரம் செங்கல்பட்டு சைடில் இருக்கிறவங்களுக்காக தாம்பரமில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இங்கே வந்தால், இங்கே ஆதம்பாக்கம் வரனாலும் சரி, நீங்கள் தாம்பரம் பிரான்ச்சுக்கு வரதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி எத்தனை மணிக்கு எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு வாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் இல்லைங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, இந்தியாவில் இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், டோன்ட் வரிங்க. நீங்கள் இதிலேருந்து இந்த ஆன்லைன்லேருந்து நம்பர் எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் பேசலாம். இங்கேருந்து மெடிசன் வெளிநாடு வரைக்கும் போகுது, எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து எங்கள் மெடிசன் போகுது. எல்லா தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து எல்லாருக்கும் மெடிசன் போகுது. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. வீடியோவில் எடுத்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணி நேரில் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம மேமை சந்திக்கலாமா? வாங்க, அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக ஒரு அழகான ஒரு சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. மேம், இப்போது வர 27ஆம் தேதி ஸ்ரீராம நவமி வருது மேம். அதுக்கு என்ன வழிபாடு, என்ன தீபம் ஏற்றலாம், என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க மேம். இப்போ ராமநவமினாவே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடவுள்னா ராமர். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும், அதுக்கு ஒரு மிக சிறந்த இலக்கணமா எடுத்துக்காட்டா மனித குலத்துக்கே இருந்த ஒரு கடவுள் ராமபிரான். அதாவது ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அதுதான் ஒரு சொல் சொன்னா அதை தவற மாட்டார். அதுதான், அதே மாதிரி தான் மனிதர்கள் நம்மளும் இருக்கணும். சொன்ன சொல்லு நம்ம தவறக்கூடாது. ஒரே வில்லு தான். போர்லையும் பார்த்தோம்னா ஒரு வில் விட்டு தான் எதிரிகளை எல்லாரையுமே அழிச்சவர். ஒரு இல். ஸோ ஒரு மனைவியோட அவர் வாழ்ந்தார். அதுதான் ராமபிரான் நமக்கு மனித குலத்திற்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போது ராமர் அவதரித்த அன்றைய தினம் அதுதான் நம்ம ராம நவமியாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராம நவமி எப்போ வருது அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்கிறோம். மார்ச் 27 வருகிற வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 10:30 மணிக்குள்ள நம்ம இந்த பூஜையை முடிக்கணும். என்னென்ன மங்கள பொருட்கள் நம்ம வாங்க போகிறோம், ஸோ
ஸோ ராமபிரான் வந்து நம்ம அவதரித்த அந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது மூலயமா நம்ம வீட்டில் இல்லறத்தில் சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு சொல்ல பல துயரங்கள் நம்மளை விட்டு போகணும்னா ஸோ ராம நவமி நம்ம கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த அஷ்டமி நவமினாவே நம்ம என்ன நினைப்போம், நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அஷ்டமி நவமி ரெண்டுமே என்னதுன்னா பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஸோ எல்லாருமே இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் இல்லை, நான் அவதரிக்கிறேன், இந்த நாளில் நான் அவதரிக்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அது மாறும் அப்படின்னு வரம் கொடுக்குறார். அதனால தான் இப்போ ராமர் நவமிக்கும் அடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் அஷ்டமிலையும் அவதரித்தது நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம். அப்போ இந்த ராம நவமி அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் காலையில நம்ம 9:30 செய்ய வேண்டிய அந்த பூஜை என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ காலையில் நம்ம இந்த பூஜையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வீடு பூஜை அறையெல்லாம் நல்லா க்ளீனாக நீட் பண்ணி வச்சுட்டு இந்த ராமரோட இந்த பட்டாபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் வீட்டில் மாற்றுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அது வந்து சந்தோஷமாக ராமர் சீதையோட லக்ஷ்மணனோட நம்ம அனுமரோட இருக்கக்கூடிய அந்த படம் வாங்கி மாட்டி நம்ம அந்த ராம நவமி அன்றைக்கு அது வாங்குவதுவே ரொம்ப சிறப்பு. குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அந்த படம் வாங்குறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், அது ரொம்ப சிறப்பு. ஸோ பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியில் போய் நம்ம காரியங்கள் சித்தி பெறும், வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் நம்ம வாங்கிறது அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராமாயணம் புத்தகம் வீட்டில் வைக்கணும். ஸோ அன்னைக்கு அதையும் நம்ம வாங்கலாம். ஸோ ராமாயண புத்தகம் வாங்கி முடிந்த அளவு டெய்லி நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுதோ அது படிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ராமாயணம் அப்படின்ற அந்த காவியம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். அன்னைக்கு புதுசாக ராமாயணம் புக்கும் நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா பால், நம்மளுடைய நெய், வெண்ணெய், வெல்லம், இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குவதும் வீட்டுக்கு வந்து நல்ல சகல செல்வங்களையும் நமக்கு கொடுக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கி வைத்து படையல் செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ராமநவமினா நமக்கு என்ன ஸ்பெஷலாக நம்ம வச்சு படையலுக்கு அப்படின்னு சொல்லும்போது பானகம் வைப்போம். பானகத்தோட மோர், நீர்மோர் வச்சு நம்ம நல்ல படையல் செய்வோம். இந்த பானகம் அப்படின்னு சொல்றது வெல்லம், தண்ணீர்ல கரைத்த வெல்லம், எலுமிச்சை சாறு, அதனோட ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து நம்ம வச்சு படைக்கணும். ஸோ ராமநவமினாவே பானகம் தான் சிறப்பு. ஏன்னா இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போ கோடைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை வைத்து படைக்கிறோம். அதே மாதிரி தான் மோரும். ஸோ நீர்மோர் அப்படின்னு சொல்றது உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது. இப்போ இந்த சம்மரில் வந்து நம்ம அதிகமாக உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடியது மோர் தான். ஸோ இந்த மோர்லேயும் நம்ம வந்து அந்த கொத்தமல்லி இலைகள், இஞ்சி, இது எல்லாம் சேர்த்து வைத்து படையலுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த நீர் மோரோட பச்சை பயிறு சுண்டலும் சேர்த்து வைத்து நம்ம படையல் செய்வது ரொம்ப சிறப்பானது. ஸோ அன்றைக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, ஸோ ராமாயணம் புத்தகம் படிப்பது, பாராயணம் செய்வது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதில் முக்கியமானது ஒன்றுனா மாவிளக்கு. ஸோ விஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது மாவிளக்கு. நமக்கு நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா மாவிளக்கு போட்டு நான் வேண்டிக்கிட்டேங்க, கண்டிப்பாக நடந்துரும்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாவிளக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் பச்சரிசி, நம்ம வீட்டில் நல்லா பச்சரிசியை கழுவிட்டு நல்லா நிழலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெல்லம், தண்ணீரில் கரைச்சி வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக செஞ்சுட்டு விளக்கு மாதிரி நடுவில் கொஞ்சம் குழியாக செய்து நெய் விட்டு தான் பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கு 2 ஏற்றணும். ஸோ ராமர் நாமத்தை சொல்லிகிட்டே அந்த விளக்கு 2 தீபம் வாழை இலையில வச்சுட்டு வாழை இலைக்கு மேலே நம்ம 2 தீபம் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி நம்ம படம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ தீபம் ஏற்றி வழிபடுறது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா துளசி. பெருமாள்னாவே துளசி தாங்க. ஸோ அப்போ துளசி மாலை அணிவிக்கணும். துளசி வாங்கிட்டு வந்து நம்மளே நமக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, நோய் தீரணும், நம்ம வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், குடும்பத்தில் ஒற்றுமை வரணும், என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டே அந்த மாலையாக தொடுத்து
நம்ம அந்த படத்துக்கு சார்த்தி நல்ல பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றி இந்த பானகம் மோர் எல்லாம் வைத்து சுண்டல் வைத்து வழிபடுவதா ராம நவமியோட சிறப்பு. அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் தான் ராமர் அவதரித்த அந்த திருநாள். ஸோ இதை தான் நம்ம வந்து ராம நவமி அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இந்த பூஜையை செய்வதன் மூலயமாக நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் சகல செல்வமும் நோய் நிலைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த பிரார்த்தனையை செய்யணும். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக ஒரு மாவிளக்கு தீபம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீராமரை பிடிக்காதவங்க யாருமே இல்லைல்ல, பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் ராமரை பிடிக்கும். அந்த ஸ்ரீராம நவமியில் ராமருக்காக ஒரு அழகான ஒரு மாவிளக்கு தீபம் சொல்லிட்டீங்க. இது யாருக்கும் சொன்னதில்லை, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேமோட நம்பர் இங்கே வீடியோவில் நம்பர் வரும், அதை எடுத்து மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு வராங்க, என்னைக்கு வராங்க, எல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் கவலை கிடையாது. எல்லா நாடு எந்த ஊருக்கு எங்கே வேணாலும் மெடிசன் வரும். அதை விட சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷலாக தான். வந்தால் சீக்கிரமாக குணமாகி பாய்ன்னு ஒரு எல்லா வியாதிக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.